அமெரிக்காவிலேருந்து முகம்மதுங்கிற சகோதரர் கேட்குறாரு, ஹன்லலா என்ற நபித்தோழர் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டியதாக வரும் ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா என்று கேட்குறார். அதாவது உஹது போரில் ஹன்லலா என்கிற ஒரு சஹாபி கொல்லப்பட்டார். உஹதில் கொல்லப்பட்ட 70 ஷஹீதுகளில் இவர் ஒரு ஆள். இவர் கொல்லப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸை முதல் சொல்லிவிட்டு அது சரிதானா அந்த விவரத்தை ரெண்டாவது பார்க்கலாம். இன்ன சாஹிபக்கும் துகசிலுகுல் மலாயிகா, இந்த உங்களுடைய தோழரை ஹன்லலாவை வானவர்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன உடனே ஃபஸாலு சாஹிபத்தஹு, அவருடைய மனைவிடத்தில் போய் மக்கள்லாம் கேட்டார்கள், என்னத்தினாலும் உங்கள் கணவரை குளிப்பாட்டுறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னஹு ஹரஜ லம்மா சமையல் ஹாயத்த ஜுனுபுன், இந்த போருக்கான அழைப்பு விடும்பொழுது அவர் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தார். அழைப்பு வந்தவொன்னே அப்படியே குளிக்காமல் கிளம்பி போருக்கு வந்துட்டார் என்று அவங்க மனைவி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அப்படின்னா இதனால தான் வானவர்கள் அவரை குளிப்பாட்டி இருக்கிறாங்க என்று சொன்னதாக ஒரு அறிவிப்பு. இது ஹாக்கிமில், சுனனுல் குப்ரா பைஹக்கியில், இப்னு ஹிப்பானில், இன்னும் சில நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. சில அறிவிப்புகளில் அவருடைய மனைவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு கேட்டார்கள் என்றும் வருகிறது. ஆக மொத்தத்தில் அவர் கொல்லப்படும் போது குளிப்பு கடமையான ஒரு நிலையில் போர்க்களத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் வானவர்கள் குளிப்பாட்டினார்கள் அப்படிங்கிற கருத்தில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு ஏற்கத்தக்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு தரத்தில் இல்லாட்டான ஒரு நடுத்தரமாக ஒரு ஏற்கத்தக்க ஹதீஸுகள் பலவீனத்தில் வராது. ஏற்கத்தக்க ஒரு அறிவிப்பாளர்கள் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அவர் குளிப்பாட்டினாங்க என்கிற ஒரு விஷயத்தில் கருத்து அடிப்படையில் இதில் சில பிரச்சனை இருக்குது. சனது சரியாக இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களா, சொல்லி இருந்தால் அதனுடைய சட்டம் என்ன, அந்த விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் கூடுதலாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்கல்ல, அவங்கள குளிப்பாட்டக்கூடாது என்ற சொல்லி வச்சுருந்தாங்க. போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் இரத்த கரையோடு இருப்பாங்கள்ல, அதுவே குளிப்பாட்டுவதற்கு உள்ள காரணமாக தான் இருக்கிறது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள குளிப்பாட்டாமல் அடக்கிருங்க, உஹதில் கொல்லப்பட்டவங்களை குளிப்பாட்டாமல் அடக்கி வருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 1347வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நசையில் சொல்லும் பொழுது, அதாவது போர்க்களத்தில் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது யாருக்காவது இரத்த காயம் ஏற்படுச்சுன்னு சொன்னால் அவரை ஜமீலுஹும் பி திமாயிஹிம், அவங்க இரத்தத்தோடவே அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, கஃனிடுங்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் ஏற்படுற எந்த ஒரு காயமாக இருந்தாலும் அதனுடைய லவுனு தமி ஓ ரீஹுல் மிஸ்கி, அதனுடைய நிறம் இரத்த நிறமாக இருக்கும். அதனுடைய வாடை கஸ்தூரி மணமாக கியாமத்து நாளில் எழுப்பப்படுவார். இந்த இரத்தக்கரை இருக்கிறது அவசியம். இருந்துச்சுன்னு சொன்னால் ரத்தமாக தெரியும் கியாம நாளில். ஆனால் அதிலிருந்து வாடை கஸ்தூரி வாடையாக வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, இதுவும் ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. இது நசையில் இடம்பெற்று இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார்னு சொன்னால் அவரை குளிப்பாட்டு பண்ணினால் இந்த அந்தஸ்து அவருக்கு இல்லாமல் போயிடும். குளிப்பாட்டி இரத்தக்கரையை எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த ரசூல்லா பர்பஸாகவே குளிப்பாட்டாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லி அந்த இரத்தக்கரையோடு அடைக்கிருங்க என்றெல்லாம் ரசூல்லா சொல்லி இருக்கிறதுனால இவர் ஏன் போட்டு தேவையில்லாமல் குளிப்பாட்டுறது குளிப்பாட்டாமல் இருக்கிறதுனா நல்லது. இவருக்கு மாணவர்கள் மார்க்கத்தில் செய்வதாக இருந்தால் நல்லதானே தேர்ந்தெடுப்பாங்க. இவர் போர்க்களத்தில் இரத்த காயப்பட்டிருக்கிறாரு, இவர் இப்படியே அடக்குவதற்கு தான் வானவர்கள் அவருக்கு உதவி செய்வாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னான்.
இப்போ அவரை போய் குளிப்பாட்டினாங்கன்னு சொன்னால் குளிப்பாட்டினால எல்லாம் போயிருந்து தான் அர்த்தம். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மாற்றமாக கருத்தடிப்படையில் இது இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள்னு குளிப்பு கடமைக்கு தான் குளிப்பாட்டினார்கள் வருது. குளிப்பு கடமைக்கு குளிப்பாட்டுவது என்பது ஒரு எந்த ஒரு குளிப்பாட்டுதல் ஒழுவாக இருந்தாலும் அதுக்கு நீயத்து அவசியம். இது மூத்தா போன பிறகு குளிப்பாட்டினால அவருடைய குளிப்பு கடமையை நிறைவேற்றினான்னு வராது. நம்ம அதை விளங்கி கொண்டு அதுக்காக குளிப்பாட்டணுன்னு வேண்டாம் சொல்லிக்கிறலாமே தவிர, ஒரு நீயத்தோட ஒழு செய்கிறதுக்கு நீயத்து இல்லாமல் கைகால் முஞ்செல்லாம் கழுவுனா ஒழுவாகுமா? ஆகாது. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளே கைகால் முஞ்செல்லாம் கழுவி விட்டுட்டோம், அப்புறமேல ஒழு செஞ்சவனா ஆவானா? ஆக மாட்டான். அப்போ ஒழு என்பதும் கடமையான குளிப்பு என்பதும் இபாதத்து வகையில் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இபாதத்துடைய வகையில் வருவதாக இருந்தால் அதுக்கு நீயத்து அவசியம், எண்ணம் அவசியம். அப்போ அவர் கொல்லப்பட்டவருக்கு என்ன குளிப்புக்கு தான் குளிக்க வேண்டியதாக எண்ணம் இருக்குமா அவருக்கு? அவரை போய் குளிப்பாட்டுவதில் ஒரு மீனிங் இல்லாமல் இருக்குது. அவரை போய் குளிப்பாட்டுவதனால குளிப்பு கடமை அவருக்கு எப்படி நீங்க? குளிப்பாட்டுவது பொதுவாக மார்க்கத்தில் உள்ள கடமைன்னு குளிப்பாட்டினா அது ஒரு விஷயம். அப்போ குளிப்பாட்டுதல் அவருடைய மனைவிட்ட போய் கேளுங்கள், அதுவும் கொல்லப்பட்டு கிடக்கிற நேரத்தில் போய் மனைவிட்ட போய் கேளுங்க என்று சொல்லி இதனால தான் குளிப்பாட்டினாங்க என்று சொல்வது அப்போ குளிப்பு கடமை நீயத்து இல்லாமலும் நிறைவேறுங்கிற ஒரு கருத்தில் வருகிறது. அதுபோக இவருக்கு ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஒரு குளிப்பு கடமையாக இருந்தால் அதனால் என்ன? குளிப்பு கடமையாக இருந்தால் தொழக்கூடாது, அவ்வளோதானே சட்டம். ஒருத்தர் குளிப்பு கடமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தொழக்கூடாது, அதுதான் அவருக்குரிய சட்டம். பாக்கி என்ன வேணாலும் செய்யலாம். குளிப்பு கடமையாக இருக்கிறவர் தொழுவதை தவிர எல்லா காரியத்தையும் செய்வதற்கு அவருக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் பொழுது பிறகு என்னத்துக்கு போட்டு குளிக்கணும்? தொழுக போகிறார் அவர்? தொழுகணுன்ற அவசியம் கிடையாது. தொழுக போனால் தான் அது போய் அவசியமாக இருக்கும். ஒரு அவசியமாக இருந்து அவருக்கு அது இழந்துட்டாரே அப்படிங்கிறதுக்கு குளிப்பாட்டினா ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் குளிப்பாட்டுதார்கள் அந்த சனது சரியாக இருந்தாலும் அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள குளிப்பாட்டாமலே குளிப்பு கடமையாக இருக்கட்டும் கடமை இல்லாமல் இருக்கட்டும் அது ஒரு மேட்டரெல்லாம் கேட்க மாட்டான். குளிப்பு கடமை எப்போ கேட்பான்? குளிக்காமல் தொழுதா தான் எல்லாம் கேட்பான். குளிப்பு கடமையாக இருந்து குளிக்காமல் ஒரு எண்ணத்தை செஞ்சாலும் எல்லாம் கேள்வி கேட்க போகிறதில்ல. அல்லாஹ் கேள்வி கேட்காத ஒரு விஷயத்துக்காக போட்டு அவரை குளிப்பாட்ட வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அதனால் அவர் இரத்தத்தோடு அறுக்கப்பட்டிருப்பார் என்பது தான் கரெக்டாக இருக்க முடியும். அவர் இல்லாட்டி அது இரத்தத்தினால ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் அமையுது. அதனால் சனது சரிங்கிற வகையில் அறிவிப்பாளர் சரிங்கிற வகையில் அது இருந்தாலும் அந்த அந்த அதிலிருந்து பெறக்கூடிய சட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு இல்லை நடந்திருக்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க முடியாதுங்கிற சந்தேகம் தான் அதில் வருகிறது.